மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர். ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம் சிவி. நம்ம நேர்களை கேள்விகளை கூச்சிருக்காங்க சார். சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் பதில் சொல்லுவோம் சார். வர வாரங்கள நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் நம்ம சொல்ல முயற்சி பண்ணலாம் சார். நிச்சயமா எல்லாத்துக்குமே பாராட்டுறோம். குறிப்பா இந்த வாரம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, கட் ஃபீலிங்கிற நேர் வந்து ரியல் ஜனநாயகன் நாகப்பன் சார்னு போட்டிருக்காரு. நிறைய லைக்ஸ் இருக்கு அதுக்கு. ரைட்டு. அது திட்டுக்களும் நிறைய வருமே. இல்ல சார், விமர்சனங்கள் மாதிரி சொல்றாங்க. தங்கத்தை பத்தி வெள்ளியை பத்தி. நான் லாஸ்டா கேள்வி கேட்கிறேன் சார். ஓகே. ரோஹித்ங்கிற நேயர் வந்து டெய்லி என்னென்ன மாதிரி நம்ம செக்லிஸ்ட் வச்சுக்கணும் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு அவர் தயாரா இருக்கார். சந்தைக்கு ஏற்றவாறு தன்னை தயார்படுத்திக் கொள்ள அவர் தயாரா இருக்காருங்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன்னா, பங்கு சந்தையில வெற்றி பெறுவது ரொம்ப எளிமையானதுன்னு நிறைய இணையதளங்கள் நிறைய பேர் ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடுறாங்க. அது ஓரளவுக்கு நம்ம கவனமா இருந்தோம்னா, ஹோம்ஒர்க் பண்ணா அது ஓரளவுக்கு உண்மைதான். பட் ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து ஒரு நார்மல் இன்கம் விட, நார்மல் பெஞ்ச்மார்க்கை விட பெட்டரா இருக்கணும்னா அதுக்கான கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. அந்த உழைப்பு பல விதங்கள்ல வரலாம். அதுல முக்கியமான ஒன்று செக்லிஸ்ட். இதைத்தான் ஒரு அருமையான புத்தகம், அந்த புத்தகத்தை கட்டாயமாக நான் வந்து முன்னே பரிந்துரைத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த செக்லிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, இந்த செக்லிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ஹவு டு கெட் திங்ஸ் ரைட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை எழுதினவர் அத்துல் கவாண்டே அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம். இது மிகப்பெரிய புத்தகம்லாம் இல்லை, ஒரு சிட்டிங்ல உட்கார்ந்து படிக்கக்கூடிய புத்தகம் தான். அவர் ஒரு டாக்டர். ஆக்சுவலா அவர் சொல்லக்கூடிய, டாக்டர் அத்துல் கவாண்டி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முதலீட்டுக்கு, வாழ்க்கையில எல்லாத்துக்குமே வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும். பல விஷயங்கள்ல நம்ம வெற்றி பெறுவதும் பெறாமல் இருப்பதையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களா குறிப்பாக 2 விஷயத்தை அவர் சொல்றாரு. ஒன்று எரர்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ். நமக்கு அதை பத்தி விஷயம் தெரியாம இருக்கும் அல்லது கவனிக்காம இருந்திருப்போம், நமக்கு நாலேஜ் இல்லை, அதை பத்தி அதிகமா தெரியாது அப்படின்னு. இன்னொன்னு எரர்ஸ் ஆஃப் இன்எப்டிடியூட். இந்த எரர்ஸ் ஆஃப் இன்எப்டிடியூடுங்கிறது என்னன்னா, தீஸ் ஆர் த மிஸ்டேக்ஸ், நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். பிகாஸ் நமக்கு அந்த தகவல் தெரியும், ஆனா அதை எப்படி பயன்படுத்துறது, எந்த இடத்துல பயன்படுத்துறது, எந்த முறையில பயன்படுத்துறது, அல்லது பயன்படுத்த தவறி இருப்போம், மறந்திருப்போம். சோ அதனால வரக்கூடிய மிஸ்டேக் இது நிச்சயமா அவாய்டபிள் மிஸ்டேக். 7 Habits of Highly Effective Peopleலையும் ஸ்டீவன் கோவி சொல்லக்கூடியது அதுதான். நம்மளால எது முடியுமோ முடியாததை விட்டுட்டு பிரதமரை மாத்தணும், முதலமைச்சரை மாத்தணும்னு பேசிட்டு இருப்போம். நம்மளால முடிந்தது முதல்ல நம்மள மாத்திக்கிறது. அதைத்தான் இவர் வேறு விதமாக சொல்றாரு. அதனால அதுக்கு ஒரு வழிமுறையும் சொல்லுகிறார். இந்த எரர்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ் ஒரு பக்கம், அதை நம்ம கத்துக்கணும் புதுசா, அது வேற விஷயம். பட் எரர்ஸ் ஆஃப் இன்எப்டிடியூட் இருக்கு இல்லையா, நமக்கு தெரிந்த விஷயத்தை முறையாக பயன்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் நமக்கு ஒரு முறையான செக்லிஸ்ட் இல்லாதது. எந்த விஷயத்தையும் துவங்குவதற்கு முன்பு ப்ராப்பர் செக்லிஸ்ட் இருக்கணும். ஏன்னா அந்த காம்ப்ளெக்சிட்டியை சிம்பிளா பிரேக் டவுன் பண்ணி நம்ம அந்த இன்எப்டிடியூட ஓவர் கம் பண்ண முடியும். இது சிம்பிளான சொல்யூஷன் நம்ம வந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா மருத்துவமனையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய செக்லிஸ்ட் இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு பிரஷர் இருக்கா, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அதை செக் பண்ணிட்டீங்களா, அவருக்கான மெடிசின்ஸ் கொடுத்தாச்சா, மயக்க மருந்து கொடுக்கணும்னா கொடுத்தாச்சா, கொடுக்கணுமா, அதுக்கப்புறம் என்னென்ன கத்தி, என்ன கத்திரிக்கோள், என்னதெல்லாம் எந்த ஆர்டர்ல இருக்கணும். நீங்க அந்த படங்கள்ல கூட பாத்திருப்பீங்க, அந்த அதே ஆர்டர்ல இருக்கும். அந்த ஆர்டர்ல எடுத்து கொடுப்பாங்க. அது முடிந்த உடனே அது இன்னொரு பக்கம் போயிடும், அடுத்தது வரும். இந்த மாதிரியான ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். அதனாலதான் அந்த ஆபரேஷன் எல்லாம் வந்து உயிரை கையாளக்கூடிய ஒரு ஆபரேஷன்ங்கிறது அவ்வளவு ப்ரிசைஸா ப்ரெசிஷனோட நடக்குதுன்னா காரணம் அந்த செக்லிஸ்ட். சோ அது மாதிரி முதலீட்டு இருக்கும் இந்த செக்லிஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். முதலீடு செய்வதற்கு முன்பு அந்த செக்லிஸ்ட நம்ம தயாரா வச்சுக்கணும். முதலீடு பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன மாதிரி செக்லிஸ்ட் இருக்கும் அப்படின்னா, இது ஆளுக்கால் மாறுபடும். நீங்க நீண்ட கால முதலீட்டாளரா அல்லது ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்ண போறீங்களா, எல்லாத்துக்குமே செக்லிஸ்ட் தேவை. ஓகே, ஷார்ட் டேர்மா இருந்தா நான் எந்த லெவல்ல ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவேன், ஸ்டாப் லாஸுக்கு தயாரா, பணத்தை இழப்பதற்கும் நான் தயாரா இருக்கேன். ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்ண போறேன், எவ்வளவு தூரம் என்னால இழக்க முடியும், எங்க நான் ஸ்டாப் லாஸ் போடணும், எங்க நான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடணும், இப்படி ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கணும். எந்த பங்கை தேர்ந்தெடுக்கணும், அந்த பங்குக்கான தகுதி என்ன. முக்கியமா டே ட்ரேட் பண்றவங்க 3 விஷயங்களை பார்ப்பாங்க. அந்த பங்கு அதிக அளவுல எண்ணிக்கையில வணிகம் நடக்கணும், அதிக வால்யூம்ல அதனுடைய வணிகம் நடக்கணும், அதுல வாலட்டிலிட்டி இருக்கணும், அப்பதான் அதுல அவங்க லாபம் பண்ண முடியும். அந்த மாதிரி டைம் ஃப்ரேம், ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல இந்த வாலட்டிலிட்டியும் அந்த வால்யூமும் இருக்கணும். இப்படி இந்த 3 விஷயங்களை பார்த்துத்தான் அவர்கள் வந்து ட்ரேட் பண்ண போவாங்க. வால்யூமே இல்லாத, அதிகம் ட்ரேடே ஆகாத ஒரு ஷேர்ல வந்து டெரிவேட்டிவ் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லிஸ்டுக்குள்ள பெரும்பாலும் வர்றதில்லை. பட் அந்த டே ட்ரேட் பண்றேன்னு போனோம்னா மாட்டிக்குவோம், உள்ள நுழைஞ்சிருவோம், சக்கர வியூகம் மாதிரி வெளியே வர முடியாது, மாட்டிக்குவோம். சோ அந்த செக்லிஸ்ட் அங்க நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல லிக்விடிட்டி இல்ல, இதுல நீ ட்ரேட் பண்ணாதேன்னு. அது மாதிரி நீண்ட கால முதலீட்டாளருக்கு என்னென்ன செக்லிஸ்ட் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும், இது தனிப்பட்ட கருத்து, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, கிரெடிபிலிட்டி. இது நேர்மையான மேனேஜ்மெண்டா, அந்த செக் பாக்ஸை முதல்ல டிக் பண்ணாதான் அடுத்த பாக்ஸுக்கு போவேன். அதற்கு அடுத்தது திறமையான மேனேஜ்மெண்டா, கடந்த காலங்கள்ல அவர்கள் வந்து கஷ்டமான காலங்களை எப்படி கையாண்டு இருக்கிறார்கள், அந்த டயத்தை எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக அதை தாண்டி வெளிவந்திருக்கிறார்கள், இந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த நேர்மையான மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன். சென்னையை சேர்ந்த ஒரு டிவிஎஸ் குழுமத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒரு நிதி நிறுவனம் நடத்தினாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் எல்ஜி குழுமத்தை சேர்ந்த நிறுவனம். அந்த நிதி நிறுவனம்
நிறுவனத்துல பிரச்சனைகள் வந்த போது கூட அதுல முதலீடு செய்தவர்கள் யாருக்கும், அதாவது அந்த டெபாசிட் போட்டவங்க யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் முழு பணத்தையும் திருப்பி கொடுத்து வெளியே வந்ததை பார்த்தோம். அந்த நிறுவனத்தை அதோடு தொழிலை முடித்துக் கொண்டார்கள். அந்த மாதிரி இருக்குது. சோ இதெல்லாம் கடந்த கால செயல்பாடுகளை வச்சு அது நேர்மையானதாங்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது திறமையானவர்களாங்கிறத பார்க்கணும். வெறுமனே நேர்மையானவங்களா மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. அலக்ரிட்டி ஹவுசிங் ஒரு நிறுவனம் இருந்தது, நேர்மைக்கு பெயர் போன நிறுவனம். ஆனால் அவர்களால் தொடர்ந்து நடத்த முடியவில்லை. அதற்கான திறமை அவர்களிடம் இல்லையா என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் இது கடந்த கால சரித்திரம், வீடு கட்டுற துறையில இருந்த நிறுவனம். சோ இது ரெண்டாவது. இதுக்கு அடுத்ததுதான் மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது வரும். இந்த நிறுவனத்தினுடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்கு, தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் இருக்கா அப்படிங்கிறது. அதற்கு அடுத்து எதிர்காலம் எப்படி இருக்கு. நம்ம போய் இப்ப டைப்ரைட்டர் விற்கிற நிறுவனத்தை வாங்கி வச்சோம்னா என்ன ஆகுது, அதுக்கான டைப்ரைட்டர் யாரும் விற்கிறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அல்லது ஒரு பென் டிரைவ் விற்கிற நிறுவனமா இருக்கும், எதிர்காலத்துல பென் டிரைவ் எல்லாமே கிளவுடுக்கு போயிடுங்கிறாங்க. சோ ஆல்ரெடி போக ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த மாதிரி எதிர்காலம் இருக்கிறதா அந்த தொழிலுக்கு இப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் நமக்கு பிடித்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு செக்லிஸ்ட நம்ம உருவாக்கி வைத்துக் கொண்டு அதுக்குள்ள வந்தாதான் போகணுமே தவிர அடுத்தவங்க செக்லிஸ்ட பார்த்து காப்பி அடிக்கிறது வேற. ஏன்னா நமக்கு பக்கத்து டேபிள்ல உட்கார வச்சிருக்கவர் மெடிசன் எழுதுறவரா இருக்கும் எக்ஸாம், நம்ம இன்ஜினியரிங் எழுதிட்டு இருப்போம் எக்ஸாம். காப்பி அடிக்க கூடாதுங்கிறதுக்கு இப்படி மாத்தி மாத்தி கூட உட்கார வைப்பாங்க அந்த காலத்துல ஸ்கூல்ஸ்ல. அந்த மாதிரி நம்ம அவரை போய் காப்பி அடிச்சு நம்ம இங்க எழுதணும்னா நம்ம பாஸ் ஆக முடியாது. நம்ம மைண்ட் செட்டுக்கு, நம்முடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு, நம்முடைய ரிஸ்க் அப்பிடைட், நம்முடைய டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரியான ஒரு செக்லிஸ்ட். அந்த செக்லிஸ்ட்ல நான் சொன்ன இந்த 5 விஷயங்கள் முக்கியம். இதை தவிர நீங்க கூடுதலாக செக்லிஸ்ட நீங்க எடுத்துக்கலாம். நிர்வாகத்தினுடைய நேர்மை, நிர்வாகத்தினுடைய திறமை, அப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். அதனுடைய எதிர்காலம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்க்கணும். முதலீட்டாளர்களோடு அவர்களுடைய லாபத்தை எவ்வளவுக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்களை முதல்ல பார்க்கணும். சிறப்புங்க சார். ஆக்சுவலி 2 புக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. தி செக்லிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். ஆமா, சிறப்புங்க சார். ஸ்டீஃபன் ஆர் கவி அவர்கிட்ட நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குல்ல சார்? நிச்சயமா. அடுத்த கேள்வி, மிஸ்டர் எம்ஆர்ங்கிற நேயர் எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் நாகப்பனையா ஒரு பங்கு கூட பரிந்துரை செய்ய மாட்டார் அப்படின்னு. இதுக்கு 20 பேருக்கு மேல லைக்கும் போட்டிருக்காங்க. என்கிட்ட பல பேர் கேக்குறது அதுதான் சார். சிபி ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் சார்ட்ட கேட்டு சொன்னீங்கன்னா நாங்க பழச்சுப்போம்ல எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல, நேற்று ஒரு நாட்களுக்கு முன்பு ஒரு திருமண விழா, ஒரு ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒருத்தர் போயிருந்தேன். அங்க ஒரு லேடி என்ன பார்த்துட்டு, சார் நீங்க இதெல்லாம் பாத்திருக்கேன் கேட்டிருக்கேன் அப்படின்னு உடனே நான் கொஞ்சம் தயக்கத்தோட தான் இருந்தேன். நான் அவர்களை முதல் முறை சந்திக்கிறேன். உடனே கேட்கறாங்க, பயப்படாதீங்க சார், உங்களை எது வாங்கலாம் வைக்கலாம்லாம் கேட்டுற மாட்டேன் அப்படின்னாங்க. இது ஒரு காலத்துல நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய செபியினுடைய நெறிமுறைகள் அப்படி இருக்கு. அதற்கான பரீட்சை எழுதி அதற்கான அனுமதி பெற்றாலுடைய என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில நான் இப்படி பொது வெளியில சொல்லக்கூடாதுங்கிறது செபியினுடைய அதை நம்ம மதிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ரூல் வர்றதுக்கு முன்னாலேயே நான் சொல்றதை பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்த ஆரம்பிச்சிட்டேன். என்ன காரணம்னா, ஒரு தொலைக்காட்சி ஊடகத்துல, பொது ஊடகத்துல போய் ஒரு பங்கை வாங்கலாம்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். வந்த 2 நாட்களுக்கு பிறகு பார்த்தா அந்த நிறுவனத்துல மிகப்பெரிய பிரச்சனை இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு தான் சொல்றேன். ஆனா அந்த பிரச்சனை வெளிவருகிறது. இப்ப நான் திரும்ப அதே தொலைக்காட்சியில எனக்கு ஒரு ஸ்லாட் கொடுங்கன்னு கேட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது. அதை தாண்டி நான் போய் இதை வாங்க வேண்டாம் வித்துருங்கன்னு சொன்னேன்னா அதுக்குள்ள நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க அவங்க. ரெண்டாவது, அந்த நஷ்டத்துக்கு விற்க மனசு வராது. நான் சொன்னால் கூட நான் அந்த வாங்குன்னு சொன்னப்ப பார்த்த எத்தனை பேர் இப்ப விற்கணும்னு சொல்றப்ப பார்ப்பாங்க அந்த நிகழ்ச்சிங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப நான் தினசரி பார்க்காத தனி நபர்கள், ஒரு துபாயில இருக்காரு, ஒரு அன்னைக்கு ஏர்போர்ட்ல ஒருத்தர் பார்த்தேன், ரெகுலரா கேட்டுட்டு இருக்கேன் சார்ங்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் நமக்கு நிறைய பேர் கேட்கறாங்க. அவங்க நம்மள மாதிரி பல பேரையும் அவங்க கேட்கறாங்க. அப்ப அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கேட்பார்கள், இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம திரும்ப சொன்னது தெரியாது அவங்களுக்கு. அப்ப அது எப்படி கையாளுறது? இதன் காரணமாக நான் பல ஆண்டுகளுக்கு முன்பே தனிப்பட்ட பங்குகளை வாங்கலாம் விற்கலாம்னு சொல்றத, பொது வெளியில சொல்றதை நான் நிறுத்திட்டேன். அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு தெரியாதுன்னோ அல்லது நமக்கு தெரிந்ததெல்லாம் கரெக்ட்னோ கூட நம்ம சொல்ல முடியாது. நம்ம தெரிந்தது நிறைய விஷயங்கள் தவறாகவும் போயிருக்குது. அதனால எல்லாம் இல்ல, பட் இந்த பொறுப்பு இருக்கிறதுனால நம்ம அதை சொல்றது வேற ஒண்ணு. ஓகே, ஃபைன் சார். இப்ப சில பேர் சொல்றாங்கல்ல சார் யூடியூப்ல எல்லாமே, இப்ப அவங்க நம்ம நம்பலாமா சார்? இதுல 2 டைப் இருக்காங்க. சில பேர் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட், பிஎம்எஸ் பண்றவங்க இதை பேசலாம், இதை பத்தி பேசலாம். அல்லது செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா இருந்தாலும் பேசலாம், ஒன்னும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க ட்ராக் ரெக்கார்ட் வச்சுக்கணும். என்னைக்கு பேசணும், எப்ப பேசணும், என்ன ரேட்ல பேசணும், அதுக்கு பிறகு முன்போ நான் அதை வாங்கியிருக்கேனா வித்திருக்கேனா அப்படின்னு சில தடைகள்லாம் இருக்கு. அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பின்பற்றணும். ஓகே, தொலைக்காட்சியில வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வித்த சில பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை பத்தி பேசுறோம். செபி மிகப்பெரிய அளவில் அவர் மேல் நடவடிக்கை எடுத்து கோடிக்கணக்கான பணங்கள் அவருடைய வங்கி கணக்கை முடக்கி இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு பக்கம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வித்திருக்காரு, அல்லது ஒரு பக்கம் விற்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வாங்கியிருக்காரு, அல்லது ட்ரைனிங் வகுப்பு, பயிற்சி வகுப்பு நடத்துறேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு அவர் பண்ண இதெல்லாம் இன்னைக்கு டிவியில் இருக்குது. அந்த மாதிரி 2-3 பேரை பத்தி வந்திருக்கு ஏற்கனவே செய்திகள். அதனால அனுமதி பெறாமல் சொல்றது ஒரு பக்கம், முறையான பதிவு பண்ணி கொள்ளாமல் இன்னொன்னு பண்ணிட்டு சொல்றவங்க இருக்காங்க. பண்ணிட்டு சொல்றவங்க அது தவறாவும் போகலாம்.
ஆனா அவர்களுக்கு அதுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் பண்ணாமே சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர்லாம் எனக்கு நினைவு இருக்கிறது, சென்ற ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு கூட ரொம்ப பிரபலமானவங்க அவங்க வந்து தொலைக்காட்சியில தொடர்ந்து யூடியூப்ல பேசிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இதற்கான அனுமதியை பெறப்போகிறோம் அப்பதான் தொலைக்காட்சியில சொல்றாங்க, ஓப்பனாவே சொல்றாங்க. அப்ப அது வரைக்கும் அப்ப சொல்லிட்டு இருந்ததெல்லாம் என்ன வயலேஷன் இல்ல. ஆனா மக்கள் விரும்பி பாக்குறாங்க. நம்ம அதை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அவரவர்கள் அதற்கான ஒரு பிரச்சனை அவர்கள் வந்து சந்திப்பார்கள், அதை சந்திக்க தயாராகவும் இருப்பாங்களா இருக்கும், நமக்கு தெரியாது. பட் நம்ம வந்து கவனமா இருக்கணும். முதலீட்டாளர்களை பொறுத்தவரை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அவ்வளவுதான் சார். உங்களை தான் நம்பி வந்தேன் அப்படின்னு நினைக்கிறத விட உங்களை நம்புங்க. நீங்க எல்லாத்தையும் தகவல் வாங்கிங்க, தரவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள், அலசி ஆராய்ந்து முடிவெடுங்கள். ஏன்னா அது உங்களுடைய பணம். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அது லாபம் வந்தா எனக்கு கொடுக்க போறதுல, நஷ்டம் வந்தா நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்க போறது கிடையாது. அப்படிங்கும் பொழுது அந்த முடிவு உங்களுடையது, அந்த பொறுப்பு உங்களுடையது. ஆனால் அதற்கான தரவுகளை யார்கிட்ட வேண்டாலும் பெற்றுக்கொள்ளலாம், ஆலோசனைகள் பெறலாம், முடிவு உங்களுடையது. சூர்யாங்கிற நேர் வந்து ஒரு 6 பாயிண்ட் போட்டிருக்காரு. ரேபிட் ஃபயர்னு கேக்குறேன் சார், உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க சார். சார், how you see these assets, land and building? குடியிருப்பதற்கு கட்டாயமா ஒரு வீடு வேணும். அது இல்லாம இருக்கக்கூடாது. வீடே இல்லை அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. அதை நான் ஒத்துக்கொள்ள, வீடே வேண்டாம்னு அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். குடியிருப்பதற்கு ஒரு கட்டாயமாக சொந்தமா வசதியான சௌகரியமான வீடு வேணும். ஒரு தொழில் வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆபீஸ் கூட உங்க ஓன் ஆபீஸா நீங்க வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இது இரண்டிற்கு மேல் வந்து முடிந்தவரை ரியல் எஸ்டேட் முதலீட்டை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா 50-55 வயதிற்கு மேல இந்த இரண்டுக்கு மேல் வச்சுக்காம இருக்கிறதே நல்லது. ஏன்னா வந்து சக்சஷன் பிளானிங்லயும் நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம குழந்தைகள்லாம் இதெல்லாம் எடுத்து பார்த்து செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. அதனால கவனமா இருக்கணும். பட் முதல் 2 அசெட் கட்டாயமா வேணும். அது வந்து இன்ஃபிளேஷனுக்கு எதிரான ஒரு ஹெட்ஜ் நமக்கு. ஓகே, லேண்ட் மட்டும் சார்? லேண்ட் வந்து நம்ம கண் பார்வையில நமக்கு பக்கத்துல இருக்குதுன்னா நம்ம வாங்கலாம். ஒரு டிரான்சிஷன் பீரியட் 5 ஆண்டுகள் கழித்து அதை வித்துட்டு ஒரு பெரிய வீடை கட்ட போறேன் அல்லது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்க போறேங்கிறதுக்கு வச்சுக்கலாமே தவிர, நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பூ ஆதார் விரைவில் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்தாலொழிய இந்த லேண்டும் ரியல் எஸ்டேட்ல வந்து எனக்கு தேவைக்கு மேல், நான் சொன்ன வீடு அலுவலகம் இதுக்கு மேல் இருந்ததுன்னா நான் வச்சுக்க மாட்டேன். அதை வந்து ரொம்ப கவனமா இருப்பேன். ஏன்னா கண்கொத்தி காம்பா பாத்துக்கிட்டு இருக்கணும். அதுவும் குறிப்பாக ஒரு 60 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அதுல வந்து ஆர்வம் இருக்கா, அவர்கள் அதை நிர்வகிப்பார்களா, அதை பார்த்துக் கொள்வார்களான்னு பார்க்கணும். அப்படி நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல வந்து பிள்ளைங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. இங்க வந்து நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல பேர் மாத்த போய் நில்லுன்னா நிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நேரம் இல்லை. 5 நாட்கள் வருகிறார்கள், வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்பா அப்படி நினைச்சிட்டு. அந்த சொத்து கடைசியில யாரோ சொந்தக்காரர் கையில போய் மாட்டிக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால டிரான்சிஷனுக்கு, ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு 25 வயசுல வாங்கி போட்டேன் சார், இப்போ 35 வயசு ஆச்சு, அதை வித்துட்டு ஒரு பெரிய வீடா கட்டிக்க போறேன் அல்லது அங்கேயே ஒரு வீடு கட்டிக்க போறேன், அதுக்கு ஓகே. பட் நாட் ஃபார் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நாட் ஃபார் அது வந்து நம்ம இருக்கக்கூடிய வீடு எப்படியும் அவர்களுக்கு தான் போக போகுது. நம்முடைய அலுவலகம் வாங்கி போட்டோம்னா அது அவர்களுக்கு தான் போக போகுது. வேலிடான பாயிண்ட் சார். கோல்டு சார்? நிச்சயமா ஒவ்வொருடைய முதலீட்டிலும் ஒரு அங்கமாக அது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அளவுக்கு அதிகமானால் எதுவுமே நஞ்சு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. தங்கத்திற்கும் விலை இறங்கிய காலகட்டம் உண்டு. இன்னைக்கு சொன்னால் அது எடுபடாது, அம்பலம் ஏறாது. இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் ஏறி இருக்கிறத மட்டும் தான் மக்கள் பார்ப்பார்கள். நம்ம எதை நம்ம நினைக்கிறோமோ அதை தான் நம்புறோம். அதனால இந்த 2 வருஷத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எடை போட முடியாது. 2012 15 வரைக்கும் இறங்கி இருந்துச்சு. 1980 2000 வரைக்கும் தொடர்ந்து 20 ஆண்டுகள் தங்கத்தினுடைய விலை இறங்கி இருந்தது. சர்வதேச சூழ்நிலையில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாலர் மதிப்பு உயர்ந்ததால் மட்டுமே இந்தியாவில் ஒரு சின்ன ஏற்றம் இருந்தது அந்த 20 ஆண்டு காலகட்டத்துல. சோ அதனால தங்கம் நிச்சயம் நல்ல முதலீடு. அது வந்து ஒரு கரன்சிக்கு ஈக்குவலா இப்ப மாறிக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப நாள் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, ஆனால் இப்பொழுதுதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது நிச்சயமா ஒரு அங்கமா இருக்கணும். அந்த பர்சன்டேஜ் 5%, 10%, 15%, 20% தங்கம் வெள்ளிங்கிறது அது தனிநபருடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து அது மாறுபடும். ஃபாலோ அசெட் அலோகேஷன். அசெட் அலோகேஷன்ல நீங்க அலோகேட் பண்ணிக்கிறதுக்கு மேல போனா வித்துருங்க. அந்த எவ்வளவு மேல போயிருக்கோ அந்த நுரையை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. மொத்த தங்கத்தையும் விற்காதீங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே வந்ததுன்னா திரும்ப வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். தங்கத்தை வாங்குங்க வித்துருங்கனோ, பங்கு சந்தையில வாங்குங்க வித்துருங்கனோ, என்னைக்குமே நம்ம எல்லாமே அசெட் அலோகேஷன் தான் முக்கியம். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் அது நிச்சயமா உங்களுடைய அசெட் அலோகேஷனுடைய ஒரு அங்கம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து குறிப்பாக மாதம் ஒரு வீட்டு வாடகை வருது, எனக்கு எங்க முதலீடு செய்யறதுன்னு தெரியல, அடுத்த ஒரு 5 ஆண்டு காலகட்டத்திற்கு இந்த பணம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது மாதம் சம்பளத்துல இருந்து ஒரு பகுதியை சிறு சேமிப்பாக 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட பிரித்து முதலீடு செய்ய முடியும். பல பங்குகள்ல, முன்னணி பங்குகள்ல, தனியா பங்குகள்ல முதலீடு செய்ய முடியாது, கஷ்டம். பங்குச்சந்தையை பார்ப்பவர்கள், சிறு முதலீட்டாளர்களுக்கு பெரிய அளவுல வந்து ஒரு வரப்பிரசாதம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். நீண்ட கால முதலீடு. எப்படி வீடுக்கு 10 வருஷம், தங்கத்துக்கு 10 வருஷமோ அந்த மாதிரி இதுக்கும் 10 வருஷம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யணும். எப்போதெல்லாம் கணிசமான இறக்கம் இருக்கிறதோ அப்ப ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக முதலீடு செய்யணும். நம்ம செய்யறதெல்லாம் தவறு. இறங்குறப்ப எடுப்போம், வித்துட்டு ஏறப்ப போய் திரும்ப மேல போட்டுக்கிட்டு இருப்போம். அது பண்ணக்கூடாது. ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி
ஸ்டாக்ஸ் ஈக்விட்டி ரொம்ப அந்த ரிஸ்க் முழுமையாக புரிந்தவர்கள், அதற்கான நேரம் இருப்பவர்கள், அதை அலசி ஆராய தெரிந்தவர்கள், அதற்கான டீப் பாக்கெட்ஸ் இருக்கவர்கள், அதிக பணம் இருக்கவங்க மட்டும்தான் அதுல நேரடியாக முதலீட்டுக்கு வரணும். இல்லைன்னா பெட்டர் ஸ்டிக் டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நல்ல ஆலோசகர் இருந்து நிறைய பணம் இருக்கு, கொஞ்சம் அப்பப்போ ஷார்ட் டேர்ம்ல இழந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க ரெடி, எனக்கு நல்ல ரிஸ்க் அப்பிடைட் இருக்கு, வயசு இருக்கு அப்படின்னு இருந்தால்தான் பங்குச்சந்தை பக்கம் வரணும். இல்லைன்னா பங்குச்சந்தை பக்கம் வராதீர்கள். இதைத்தான் நம்ம 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். பாண்டு சார், பாண்ட் டிபென்ச்சர் நிச்சயமா முதலீட்டுல ஒரு அங்கமா இருக்கலாம். பட் எந்த மாதிரி பாண்டுங்கிறதுல இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய RBI பாண்டு 8.05% இன்னைக்கு தேதி கொடுக்குறாங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா வட்டி கொடுக்குறாங்க. 7 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட், நடுவுல பணத்தை எடுக்க முடியாது. நான் அது ஒரு நல்ல பாண்டா நினைப்பேன். அது அப்பப்போ 6 மாசம் அந்த வட்டி ரீசெட் பண்ணுவாங்க. பண்ணா கூட அது மத்த நடைமுறை வட்டியை விட ஜாஸ்தியா தான் இருக்குது எப்போதுமே. பட் அதுக்காக நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பாண்டுன்னு வரும்பொழுது அது AAA ரேட்டடா அப்படின்னு பார்க்கணும். தொடர்ந்து அதை மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். பங்குச்சந்தையை எப்படி மானிட்டர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதுக்கு அடுத்தபடியாக அதை மானிட்டர் பண்ணணும். ஒரு AAA ரேட்டிங் பெற்ற ஒரு நிறுவனம் ஒரே ஆண்டுக்குள்ள திவாலான கதையை நம்ம பார்த்திருக்கோம். திவால் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த கோட் வேர்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நிறுவனம் முழுக்க முழுக்க, ஏன்னா பங்குச்சந்தையில 1000 ரூபாய் பங்கு 500 ரூபாய்க்கு வரலாம், 50 ரூபாய்க்கு வரலாம். இந்த டிபென்ச்சர்ல என்ன ப்ராப்ளம்னா 1000 ரூபாய் முழுக்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். AAA ரேட்டடா இருக்கணும். அந்த ரேட்டிங்கை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இக்ரா, கேர், கிறிசில் இவங்க எல்லாம் ரேட்டிங் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம டே டு டே உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்ல வரல. சோ அதுல ரிஸ்க் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கங்க. அதிக வட்டி கொடுக்கக்கூடிய பாண்ட் டிபென்ச்சர்ஸ்ல ரிஸ்க் இருக்கு. உங்களுக்கு யாராவது 7.5% 8% கொடுக்குறாங்கன்னா பரவாயில்ல, AAA ரேட்டிங்னா போடுங்க. எங்க 9% 10 டபுள் டிஜிட்டுக்கு போனுச்சுனாலே அதுல ரிஸ்க் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிஸ்க் எடுக்க தயார்னா முதலீடு செய்யுங்க. இருக்காங்க நிறைய பேர் அந்த ரிஸ்க் எடுக்க தயாராகி 11% இன்வெஸ்ட் பண்ணி அந்த முழுக்க பணத்தை திருப்பி பெற்றவங்க கூட எனக்கு தெரியும். ஆனால் அடுத்த முறை போட்டப்ப அந்த பணம் போயிடுச்சு. சோ இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு அசெட் கிளாஸ் டிபென்ச்சர். கருணாங்கிற நேர் கோல்டுக்கு டாக்ஸ் வரப்போதா கம்மிங் சூன் ஒரு மாதிரி கருத்தை தான் போட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்குங்களா சார்? எனக்கு தெரிந்து ஆல்ரெடி டாக்ஸ் இருக்கு. உங்களுக்கு தங்கம் வாங்கும் பொழுது நீங்க வரி கட்டி தானே வாங்குறீங்க. ஆமா. ஒருவேளை அவர் கையில இருக்கக்கூடிய தங்கத்துக்கு சொத்து வரி வருமானு கேக்குறாரு. முன்பு சொத்து வரி எல்லாம் இருந்தது, அது மாதிரி கேக்குறாரான்னு தெரியல. அது மாதிரி வரலாம், எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை மானிட்டர் பண்றது ரொம்ப கஷ்டம் அரசாங்கத்திற்கு. அப்படி ஒரு வேளை வந்தால் அது சாமானியர்களை, நடுத்தட்டு மக்களை, இன்னும் சொல்ல போனால் மேல் நடுத்தட்டு மக்களை கூட பாதிக்காத அளவுக்கு தான் இருக்கும். அது ரியலி 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 சூப்பர் ரிச் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு கிலோ கணக்குல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு கொண்டு வரலாமே தவிர ஒரு சிறு முதலீட்டாளர்கள், ஒரு நடுத்தட்டு மக்கள், கீழ் நடுத்தட்டு மக்கள் எல்லாம் பாதிக்கிற அளவுக்கு இருக்காது. பிரச்சனை என்னன்னா, வருத்தத்தோடு சொல்ல வேண்டியதா இருக்கு, ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரும் பணக்காரர்களுடைய பிரச்சனையை எளியவருடைய பிரச்சனையாக மாத்தி சொல்லுவாங்க. இப்படித்தான் நமக்கு 1992 வந்த ஒரு CBDT சர்க்குலரை திடீர்னு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து இதுக்கு மேல தங்கம் வச்சுக்க கூடாதான், 500 கிராமுக்கு மேல 250 கிராமுக்கு மேல ஆணா இருந்தா வச்சுக்க கூடாதான், திருமணமான பெண்ணா இருந்தா இவ்வளவு வச்சுக்க கூடாதான், அரசாங்கம் இப்படி கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கு. இப்படி எல்லாம் திடீர்னு ஊடகங்கள்ல இந்த செய்திகள் வெளியானது. ஆனால் அது 1992 அன்னைக்கு எந்த அரசாங்கம் இருந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு அதுவும் அரசாங்கம் CBDT சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னா, நீங்க ரெய்டு போறீங்க, ஒரு வீட்டுல இருக்க தங்கத்தை பூரா எடுத்துட்டு வந்துடாதீங்க. இந்திய கலாச்சாரத்துல ஒரு குடும்பத்திலையும் ஒரு பெண்கள்னா இவ்வளவு தங்கம் சாதாரணமா வைத்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு திருமணமான பெண்ணுனா இவ்வளவு, ஒரு ஆண்னா இவ்வளவு, அந்த அளவுக்கு இருக்கிறது நீங்க எடுக்காதீங்க. அதுக்கு மேல கூடுதலாக அதிகமா இருந்தா அதை மட்டும் நீங்க சீஸ் பண்ணணும் கட்டாயம் இல்லை, ஆனால் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கும் கணக்கு கொடுத்துட்டா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை திடீர்னு இப்ப எடுத்துக்கிட்டு பண்ணாங்க. அந்த மாதிரி இப்பவும் அந்த மாதிரி யாராவது வதந்திகளை பரப்பி பகீர்னு ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அது வராதுன்னு நம்ம இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு சூழ்நிலையை நம்பியும் சொல்ல முடியல. ஏன்னா டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு எப்ப என்ன நடக்குமோங்கிற பயமும் நமக்கு இல்லாமல் இல்லையா. அதனால இந்த கேள்வியை நான் மதிக்கிறேன். பட் எனக்கு தெரிந்து தனிப்பட்ட முறையில பெரும்பாலான மக்கள், நடுத்தட்டு மக்கள், கீழ் நடுத்தட்டு மக்கள், இன்ஃபேக்ட் அரசியல் ரீதியா பார்த்தா கூட அவங்களுடைய ஓட்டிங்கை பாதிக்கக்கூடிய விஷயம் இது. அந்த அளவுக்கு வராதுன்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். பதுங்கிற நேர் ஒரு கருத்தை போட்டிருக்காரு. நாகப்பன் சாருக்கு தங்கத்தை விட சில்வர் தான் ரொம்ப பிடிக்கும். He is happy if silver increases அப்படின்னு போட்டிருக்காரு. I am asset agnostic. அக்னாஸ்டிக்னா அதாவது எனக்கு எல்லா அசட்டையும் பிடிக்கும். ஒரு கட்டத்துல, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல எல்லா அசட்டையும் பிடிக்காது, அல்லது ஒரு சில அசட்டை பிடிக்கும், ஒரு சில அசட்டை பிடிக்காது. எது பிடிக்கும்? எது விலை குறைவாக இருக்கிறதோ அந்த அசட்டை எனக்கு பிடிக்கும். எது விலை அதிகமா இருக்கோ அதை பிடிக்காது. எல்லாருக்கும் அதிகமா இருக்கிறது தான் பிடிக்கும். ஓகே, எல்லாருக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற குழந்தைய தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வீட்டுல பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்க பிள்ளைய திட்டிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலா நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். எது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிள்ளைய ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி அதுக்கு வேணுங்கிற சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணி மேல வருவதுக்கு உதவி பண்ணணும். நல்லா இருக்க பிள்ளைய நம்ம விட்டுலாம், அதை அவன் பாத்துக்குவான் வாழ்க்கைய. ஆனால் இது நடக்கிறது இல்ல. பெரிய வீடுகள்ல பாருங்க, 2 பெண் குழந்தை இருக்குன்னா ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த இன்னொரு நல்லா இருக்க பெண் குழந்தை நம்மளை திட்டம், எப்ப பார்த்தாலும் அவளையே சப்போர்ட் பண்றாங்க, பண்ணா கூட அப்படி தவறி நம்ம பண்ணோம்னு. ஆனால் அதனால இது மாதிரிதான் அசட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால்
எந்த அசெட் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தங்கத்தை பத்தி பேசணும், போன வருஷம் நம்ம வெள்ளியை பத்தி பேச ஆரம்பிச்சோம். அது இன்னைக்கு பாருங்க 4 லட்சத்தை தாண்டி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கிலோங்கிறது MCX சந்தையில 4,06,000 ரூபாய் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சில்வர் ETF பாத்தீங்கன்னா நம்ம 100 ரூபாய்க்கு கீழே இருக்கும் பொழுது நம்முடைய இது ஆரம்பிச்சோம், அப்ப பேச ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு ETF வந்துருச்சு, 3.5 மடங்கு ஏறி இருக்கு. தங்கம் அந்த அளவுக்கு ஏறல, தங்கமும் ஏறி இருக்கு. தங்கம் 2 மடங்குனா இது 3 மடங்கு அல்லது கிட்டத்தட்ட 3.5 மடங்கு அந்த மாதிரி ஏறி இருக்கு. ஸோ அதுதான் வித்தியாசமே தவிர இப்ப இன்னைக்கு தேதிக்கு என்ன கேட்டீங்கன்னா நான் அதே வேகத்தோடு அதே ஆர்வத்தோடு தங்கம் வெள்ளியை பத்தி நான் பேச மாட்டேன். இன்ஃபேக்ட் இந்த ஆண்டு துவக்கத்திலே நான் என்ன சொன்னேன்னா தங்கத்தில் வந்து ஓரளவுக்கு லாபத்தை பதிவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நெருக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருந்தது. தனிப்பட்ட முறையில நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு பார்ஷியலி என் இருக்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்குன்னா ஒரு 50,000க்கு வித்தேன்னா திரும்ப தங்க விலை ஏறி 10 லட்சம் ஆகுது. நான் திரும்ப 50,000க்கு விற்கிறேன், திரும்ப 10 லட்சம் ஆகுது. ஆக என்னுடைய கைவசம் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய மதிப்பு குறையல, நான் கூடுறதை மட்டும் தான் வித்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா அசெட்டுமே எனக்கு ஃபேவரட் தான். எது மலிவாக இருக்கிறதோ அது ரொம்ப செல்ல பிள்ளை, எது விலை அதிகமா இருக்கிறதோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரூன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதிகமாக வளர்ச்சி இருக்கும் பொழுது ப்ரூன் பண்றோம், கட் பண்றோம், அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஒருத்தர் விமர்சனம் வந்து பண்ணிருக்காரு சார். சிவன்கிற நேர் வந்து நாகப்பன் சார் சென்ற ஆண்டு தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டாம் என்று கூறினார் அப்படின்னு. நம்ம அப்படி சொல்லல எங்கேயுமே. அதான் சொல்றேன், எல்லாருமே அவர்கள் எதை புரிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், அவ்வளவுதான் ஒண்ணு. ரெண்டாவது, பல யூடியூப் சேனலுக்கு நண்பர்கள் இருக்காங்க, அவங்க கேட்கும் பொழுது நம்ம பேட்டி கொடுக்குறோம். அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணும் பொழுது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதலீட்டுல கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஏன்னா ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்க. தங்கம் வாங்காதீர்கள் நாகப்பன் சொல்கிறாருன்னு டைட்டில் வைப்பாங்க. இந்த டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு உள்ள கண்டென்ட்டை பாக்குறதே இல்ல. இப்படி சில பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க. நான் இவரை பத்தி தனிப்பட்ட முறையில் அப்படி சொல்லல, பொதுவா இருக்கக்கூடிய ஒரு கருத்து சொல்றேன். எல்லா முதலீட்டு ஆலோசகர்களை பத்தி சொல்றாங்க. இன்ஃபேக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த முதலீட்டு ஆலோசகர்கள் மட்டும்தான் தங்கத்திலேயும் முதலீடு செய்யுங்கள், வெள்ளியிலேயும் முதலீடு செய்யுங்கள் தொடர்ந்து 25 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த தங்க நகைக்காரரும் கடைக்காரரும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யுங்கள் சொன்னதே கிடையாது. ரைட்டா? சோ அதனால இந்த விமர்சனத்தை நான் வந்து மதிக்கிறேன். ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையதாக இல்லை. என்ன காரணம்னா தொடர்ந்து அசெட் அலோகேஷன்ங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு இல்ல 2005, 6 நாணய விகடன்ல 2007 ஆர்டிகல் எழுதியிருக்கோம். அசெட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம். பிரித்து முதலீடு செய்யுங்கள், பலதரப்பட்ட அசெட்ஸ்ல முதலீடு செய்யணும், அது ரொம்ப முக்கியம். எந்த அசெட் ஏறுதோ அதை வித்துருங்க, எது இறங்கி இருக்கோ அதுல வந்து முதலீடு ரீபேலன்ஸ் பண்ணுங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்திருக்கோம். அதுதான் நம்முடைய ஸ்டாண்ட் இப்பவும். அந்த அடிப்படையில தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏற ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு ஏறுதோ ஏறின அளவுக்கு அதனுடைய லாபத்தை பதிவு செய்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது. பின்னர் ஒரு வேலை இறங்குனா ஒண்ணும் இல்ல, வெள்ளி இறங்கவே இறங்காதுன்னாங்க. ஒரு மாதத்திற்கு முன்பு 180 ரூபாய் போன ETF 175 ரூபாய் போனது 135, 140க்கு வந்துச்சு. திரும்ப நீங்க அன்னைக்கு வாங்கிருக்கலாம், 175க்கு வித்திருந்தால் நீங்க 140க்கு வாங்கிருக்கலாம். இதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டும் இருக்கும். நீங்க 180ல இருந்து இன்னைக்கு 350 வந்துருச்சு, நான் வாங்க முடியாம போயிருந்தா என்ன ஆயிருக்கும், அதுவும் நியாயம் தான், நான் அதை மதிக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 175, 180 போனப்ப வித்தேன், 140 வந்த பொழுது கொஞ்சம் நான் எல்லாத்தையும் என்னோட கையில இருக்குது எல்லாத்தையும் விற்கல, திரும்ப எல்லாத்தையும் வாங்கல, கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறது. அந்த மாதிரி ஒரு டே ட்ரேட் கிடையாது, இது வீக் ட்ரேட் கிடையாது. ஒரு அசெட் அலோகேஷனுடைய ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க எக்ஸல் ஷீட் இதை டேக் கேர் பண்ணிக்கும். இதுக்கு ஆலோசகர் கூட பெரிய அளவுல தேவையில்லை, பிராடரா கேட்டுக்கிட்டு நம்ம பண்ணலாம். சோ அந்த அடிப்படையில தான் நான் அதை பண்ணேன். இப்பவுமே வந்து நான் வந்து எங்கேயுமே தங்கம் வாங்க வேண்டாம்னோ வெள்ளி வாங்க வேண்டாம்னோ சொன்னது கிடையாது. அதுல ஒரு பகுதி லாபத்தை பதிவு செய்யலாம்னு வேணா சொல்லியிருப்பேன். இன்ஃபேக்ட் எது அதிகரிச்சிருக்கிறதுல ஒரு பகுதி லாபத்தை பதிவு செய்யறதுங்கிறது ஒரு மேட்டர் ஆஃப் டிசிப்ளினா நான் கருதுறேன். பங்குச்சந்தைக்கும் அதை நான் சொல்லியிருக்கேன் பல முறை. பங்குச்சந்தைக்கு எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். மகிழ்ச்சி சார். டீட்டெயிலா நிறைய விஷயங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க பதில். தேங்க்யூ நேர்கள் சார்பாக, விடன் சார்பாக நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 33399.